சென்னிமலை முருகனை மனசார வணங்கிட்டு இன்னைக்கு எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அதைத்தான் கோச்சார அமைப்புன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட பொதுவான கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா 19/4/2025 சித்திரை 6ஆம் தேதிங்க, சனிக்கிழமைங்க. மேச ராசியில் சூரியனும் மாந்தியும் இருக்காங்க. ரிஷபத்தில் குரு இருக்காங்க. கடகத்தில் செவ்வாய்ங்க. கன்னியில் கேது. தனுசில் சந்திரன் இருக்கார். மீனத்தில் சனி, புதன், ராகு, சுக்கிரன், இந்த 4 கிரகம் இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ராசி பலனை கணிக்க போகிறோம். வாங்க முருகா, டைரெக்டாக ராசி பலனை பார்க்க போகலாங்களா? மேசராசி அன்பர்களே, முருகா இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாரும் நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் சரி, உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆகட்டும், நம்ம கல்யாணமாக இருந்தால் அம்மனி ஐயா யாராக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா எல்லாமே குடும்பத்தினுடன் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய அருமையான நாள் ரைட்டுங்களா. உங்களுக்கு வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருந்தாலும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தேடல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்தை பெருக்கணும், தொழிலை விரிவாக்கம் பண்ணணுங்கிற ஒரு தேடல் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய சுணக்கங்கள் இல்லை. அதுலேயும் ஒரு இதற்கு வேறு ஏதாவது புதிய வேலைக்கு இது போகலாமா அப்படி ஒரு சிந்தனை வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு ரைட்டுங்களா. உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டீப்பாக பார்க்குறப்ப உங்கள் உறவினர்கள் வகையில் ஏதாவது முன்ன பின்ன ஒரு மனத்தாங்கல்கள் இருந்து வந்தால், அதாவது கருத்து வேற்றுமைகள், அதுவும் குறிப்பிட்ட வகையில் அப்பா வகையில் ஏதாவது கருத்து வேற்றுமைகள் இருந்து வந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு ஒரு இணக்கமான சூழ்நிலை அமைய போதும். அது பழைய சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு வரவு செலவு கணக்கில் இழுவரி நீடித்து வந்த காலத்தில் அது மறையக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. ஸோ உறமுறையெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு மனத்தாங்கலை குறைச்சி நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்க போகிறேன். அதுதான் சொல்ல வரேன்னு வச்சுங்களேன். மற்றபடி சில பேர்த்துக்கு ஒரு பூர்வீக கோயிலுக்கு போகணும், ஒரு வீக்கெண்டில் போய் ஒரு ப்ரேயர் பாயிண்ட் வரணும், சில பேர்த்துக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. அங்கங்கே சில பேருக்கு அலைச்சல் வந்தால் கூட அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்குது. ஒன்றும் பெரிய மைனஸ் ஒன்றும் கிடையாது. மொத்தத்தில் இன்றைக்கி ஊக்கம் மிகுந்த, உற்சாகம் மிகுந்த, ஆதாயம் மிகுந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் ரைட்டுங்களா. இப்போ ஏற்பட்ட காலகட்டத்தில் அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்கிற முன்னேற்றத்துக்கு உண்டான சிந்தனை அதிகரிக்கும் ரைட்டா. ஒரு தேடல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஒரு அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்டான வழிவகையை கண்டுபிடிப்பீங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் எதை தொட்டாலும் சரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் நமக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறோன்னு குடும்பத்துடன் ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லா கிடைக்கிறது போக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அமையும். கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குடும்பமும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் நீங்கள் பழக்க வழக்கத்துலேயும் சரி, உறவினரும் சரி, எல்லாமே பழசெல்லாம் மறைஞ்சு புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு ஆதாயமான அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, முருகா இன்றைக்கி ஒரு விதமான மன சஞ்சலம் காலையில் வந்துருந்தே கொஞ்சம் இருக்கும். தொழில் வியாபாரம் இருந்தாலும் சரி, அதாவது தொழில் வியாபாரம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அடுத்த வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணால் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மன சஞ்சலம் சொல்லக்கூடிய அலைகழிப்பு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட அலைகழிப்பில் உங்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். குழம்பன குட்டையில் மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட குழம்பன ஒரு மனத்தாங்கள் மனசுக்குள்ளே ரைட்டா. புதிய முயற்சிகள் எதாவது பண்ணுறீங்க, எதாக இருந்தாலும் சரி, வண்டி வாங்கினாலும் சரி, தொழில் வியாபாரத்தை புதுசாக பண்ணுறீங்க, எது பண்ணாலும் சரி, புதிய முயற்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒன் ஆர் டைம் நல்லா யோசித்து முடிவண்ணு. ஏன்னா மனசுலேயே பல அலைகழிப்பு இருக்கங்காட்டி அதை தவிர்ப்பது கூட கொஞ்சம் நல்லதான்னு வச்சுங்களேன். குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையக்கூடிய காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் அம்மனி சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க, ஐயன் சொன்னால் கொஞ்சம் அம்மனி நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க ரைட்டா. சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி ஊதி பெருசாக்கி கொஞ்சம் பஞ்சர் பண்ணி விட்றாதீங்க. அப்பேற்பட்ட ஒரு சின்ன காலகட்டம் கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கல, கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிங்க. மற்றபடி உங்கள் உத்தியோகத்தை புத்தகம் எடுத்து பார்த்தா அங்கேயுமே உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கெடுபிடிகள் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது இன்றைக்கி. சொன்னதை கேளுங்க சார், உங்கள் ஐடியாலாம் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு பழிச்சும் கூட சில பேர் சொல்லுவாங்க. கோவப்படாதீங்க, நிதானமான பேச்சு, ஒரு தன்மையாக நடந்துக்குங்க ரைட்டா, கோவப்படாதீங்க. அப்படிப்பட்ட தன்மையான பேச்சு இருந்தால் கூட உங்களுக்கு தேவையற்ற சில சமயம் செலவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. வரவு கம்மியாக இருந்தால் கூட விரைய செலவுன்னு சொல்லுவாங்களே, அப்புறம் விரைய செலவு கொஞ்சம் உங்களுக்கு செலவுக்கு நெருக்கடியை கூட உருவாக்கும் காலகட்டம் இருக்குது. அதனால் ரிஷபராசி நேயர்களே, தேவையறிஞ்சு கொஞ்சம் பக்குவமாக செலவுன்னு. இப்போ ஏற்பட்ட உங்களுக்கு எதுலேயுமே அலைச்சல் இருந்தால் கூட கொஞ்சம் மனசில் தைரியத்தை கைவிட்றாதீங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. எடுத்தவங்க எழுத்துன்னு எதையுமே பண்ண வேண்டாம். கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அவசர கொடுக்க அந்த காரியம் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக நிதானமாக பண்ணும் ரைட்டா. உங்கள் பேச்சு எப்போ வேணாலும் வலிமையாக இருக்கலாம், இன்றைக்கி கொஞ்சம் எளிமையாக பேசணும். வலிமை கொஞ்சம் வீக்காக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதிர்பார்க்காத அலைச்சல்கள் அதிகரித்தா கூட செலவும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. மொத்தத்தில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ரிஷபராசியை இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, திடீர் சந்திப்பு
இவங்களாம் ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருப்பீங்க, இவங்களை பார்க்கணுமே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த எண்ணம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய காலகட்டம் இருக்குது. திடீர் அது உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய சமுதாயத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவங்கள சந்திக்கணும்னு பல நாள் பிளான் பண்ணியிருப்பீங்க. அது இன்றைக்கி நிறைவேறக்கூடிய காலகட்டம் இருக்குது. அந்த சந்திப்பின் மூலிமா சில பேர்த்துக்கு வாழ்க்கை ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஊக்கம், ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் சில பேர்த்துக்கு உருவாகுது. ரைட்டுங்களா? நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாகட்டும், வியாபாரம், வேலை எது இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி பேலன்ஸ் பண்ணி நடத்துக்குவீங்க. அவர் சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தன்மையான போக்கு கொண்டு போயிடுவீங்க. அதனால் அந்த தன்மையான போக்குனால உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையே வராது. ரைட்டுங்களா? அப்புறம் தன்மையான ஆளுபாடு நீங்கள் பேர் எடுத்துக்குவீங்க. மற்றவங்கள நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க பேச்சு என்ன பேசுகிறான்னு புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நாம் சொல்லக்கூடிய பதிலும் அப்படித்தானே இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டம் இருக்குது. மற்றபடி வணிகம் சார்ந்த தொழில், வியாபாரம் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லைங்க. பட் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் சிந்தனைகள் இன்றைக்கி மேம்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே கிடைக்க போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் சார்ந்த பிரச்சனை இருந்தால் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு குறைஞ்சி ஒரு மன திருப்தியான ஒரு நாளாக தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபகாரியம், ஒரு மங்களகரமான காரியம் ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கி அதை பற்றி பேச்சுவார்த்தை நல்லாவே நடக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும். முதல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லாவே தெரியுதுன்னு வச்சுங்களேன். அம்மனி ஐயனுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். ஓகே, வேறு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. உங்களுக்கு இன்றைக்கி செலவுபட வரவுகள் ஓரளவுக்கு கையை தங்கக்கூடிய நாளாக நல்லா அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஊக்கமான ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய அருமையான நாள். எண்ணமும் செயலும் ஒரே நேர்கோட்டில் இருக்குங்காட்டி மிருகசீரிஷம் இன்றைக்கி அமோகமாக இருப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது சார், சிரமங்கள் இருக்குது சார், என்ன சார் அப்படின்னு நினச்சா கூட அந்த பிரச்சனைகளும் அந்த கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாள் தானுங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் அடாப்பா இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்ததை விட லாபம் பரவாயில்லைங்கிற ஒரு திருப்தியான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. முதல்ல இன்றைக்கி ஒரு ஆதாயமான நாள் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பர்களை முருகா, இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, வியாபாரம், தொழில், வேலை அல்லது மற்றவங்க பேசுகிறது எதாக இருந்தாலும் சரி, சமயோசிதமாக சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி பேசி காரியத்தை முடிச்சுக்கணும். நீங்கள் நல்ல ஒரு தப்பான காரியத்துக்கு போகிறது இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சு நீங்கள் முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கணும். வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு பலிதம் உண்டாகக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. வேலையிலையும் அப்படி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு பதவி தான். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. வேலை சுணக்கம் இல்லைன்னு வச்சுக்கலாம், நல்லா போய்க்கலாம். சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கிற கூட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. சில பேருக்கு தொழில், வியாபாரத்துக்கு கடனுக்கு கேட்டிங்கன்னா அந்த கடன் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது. எதிர்பாராத பயணங்கள் கூட சில பேருக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சமயோசித புத்தி அப்படின்னு சொல்கிறத விட தன்னம்பிக்கை மிகுந்தால் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட உற்சாகமான மனநிலை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. வீட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்க்குறப்போ ஒரு சுப நிகழ்ச்சி, உங்களுக்கு ஒரு மங்களகரமான செய்தி ஒன்று கிடைக்கிறதுக்கு உண்டான வாழ்கள் நல்லாயிருக்கும். முதல்ல இன்றைக்கி ஊக்கம் மிகுந்த, வெற்றி மிகுந்த, லாபம் நிறைந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களுக்காக செய்ய போகிறீங்க. நல்ல விஷயத்துக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. உற்சாகமான நாள் தான். பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துல சில சுணக்கங்கள் வந்தால் கூட சுணக்கத்தின் இறுதியில் அது வெற்றிக்குண்டான வழி தான் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. அந்தளவுக்கு கேட்ட உதவிகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் பூசத்துக்கு நல்லாவே இருக்குது. ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செலவுபட வரவுகள் அதிகமாக இருக்கங்காட்டி ஒரு சேமிப்பு உங்களுக்கு அதிகமாகவே செய்யலாம். ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. நல்லவை பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி என்பர்களை முருகா, இன்றைக்கி எப்போவுமே காலையில் இருந்து சொன்னேன் வாட் அபவுட் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு ஃபியூச்சர் பிளான் பற்றியே திங்க் பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட ஃபியூச்சர் பிளான் உங்களுக்கு சில சமயம் அது சேமிப்பாகட்டும், அல்லது குடும்பம் சார்ந்த ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கணும், புதுசாக ஒரு கடை ஒன்று, புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், அப்படி புதிய புதிய முயற்சிகள் இறங்குறப்போ அதை ஃபியூச்சர் பிளான் சொல்லணும். அந்த ஃபியூச்சர் பிளான் நல்லாவே நடக்கும். முயற்சிகள் கைகூடுன்னு வச்சுங்களேன். சிந்தனை நல்ல சிந்தனை தான், தப்பு ஒன்றும் கிடையாது. அருமையான ஆள் தானுங்க. மற்றபடி உங்களுக்கு என்னென்னா தேவையற்ற செலவுகள் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தால் கூட அதை பக்குவமாக தேவையற்ற செலவு, ஆடம்பர செலவு சொன்னால் கூட அதை குறைச்சிட்டு தேவையான செலவுகளை பண்ணி கொஞ்சம் சேமிப்பு அதிகம் பண்ணக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுடைய குடும்ப பற்றுதலும் சரி, உங்களுக்கு பொருளாதாரத்தினால முன்னேற்றம் அடைய வைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. வெட்டி செலவு பண்ண மாட்டேங்க, அவ்வளோதான் வச்சுக்கலாம். நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு சரௌண்டிங் 1ஆம் நம்பர் உரமுறையாக இருந்தாலும் சரி, நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். கேட்ட இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குது. வாடிக்கையாளர் இடத்துல வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவீங்க. அவங்களும் உங்களை சில முன்ன பண்ண வந்தால் நீங்கள் அதை அனுசரித்து போய்க்குவீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக பொறுப்புகள் இருந்தால் கூட கொஞ்சம் அலைச்சலும் சேர்த்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. என்ன பண்ணுறது, போய்த்தானோ அதில் சமாளித்து சமயோசிதமாக நீங்களும் செயல்படுவீங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம், பட்டாம்பூச்சி பறக்கிறது போல் புதுவிதமான எண்ணங்கள். ஆகா, இவ்வளோ கஷ்டப்பட்டால் நாளைக்கு நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கலாம், குடும்பம் சந்தோஷமாக நம்மளும் மகிழ்ச்சி இப்படின்னு அந்த சைக்கிள்
லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை கண்டுபிடிப்பீங்கன்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட உங்களுக்கு மங்களம் நிறைந்த ஒரு அருமையான நாள் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். அதில் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் முன்ன பின்ன இழுத்தா கூட முயற்சி கைகூடும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொலைட்னஸாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் ஒரு இனிய நாள் அப்படின்னு அடித்து சொல்லாங்க. உத்தராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய என்னது ஊக்கம், எதிர்கால முயற்சிகள் உங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக பலிதமாக போகுது. நல்லதே நடக்கும், கவலைப்படாதே. நற்பவி உங்களுக்கு. போய்ட்டு வரட்டுங்களா? கன்னிராசினியர்களே, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம். வண்டி வாகனத்தில் போனாலும் சரி, வியாபாரம் தொழிலில் வாடிக்கையாளர்கிட்ட பேசினாலும் சரி, சொந்தக்காரங்க 1 நம்பர் உரம்பரை பேசினாலும் சரி, அவ்வளையானுங்க வீட்டுக்காரன் அம்மனிகிட்ட பேசினாலும் சரி, கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். ரைட்டா? நான் சொல்கிறதான் பெருசுன்னு கொஞ்சம் கையாசமாக சண்டைக்கு இது போயிடாதீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்குது. சில பேர்த்துக்கு ஓஹோன்னு லாபம் கிடைச்சா கூட அந்தளவுக்கு செலவும் வச்சிடும். ஸோ இன்றைக்கி வரவும் செலவும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. ரைட்டா? கஷ்டப்பட்டு லாபங்களாம் சம்பாரித்து கடைசியில் செலவாகுதே அப்படின்னு நினச்சிங்கன்னா தூக்கம் வராது நைட்டு. அதனால் வரவும் செலவும் ஈக்குவலாக ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் இருக்குது. ரைட்டுங்களா? சில பேர்த்துக்கு மட்டும் எதிர்பாராத வரவுகள் வந்து கொஞ்சம் மனமகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டம் இருக்குது. வீட்டில் ஒரு சிந்தனைகள் அதிகமாகவே உங்களுக்கு தோணும். எதுனா ஒரு வியாபாரம், வியாபாரம் என்ன, ஒரு சின்ன பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே செய்யலாமா, நம்ம அம்மனி விட்டு பார்க்க சொல்லலாமா, அது வீட்டுக்காரி விட்டு பார்க்க சொல்லலாமா அப்படின்னு சில புதுவிதமான சிந்தனைகள் தோணும். ஆன்லைனில் நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்களே, இந்த பிஸ்னஸை நம்ம வீட்டுக்காரி பார்த்துட்டு போகிறா அப்படின்னு ஒரு பொறுப்பு வீட்டில் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குது. ரைட்டுங்களா? சில பேர்த்துக்கு அந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த அலைச்சல்களும் கூட வரும். அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் ஃப்யூச்சரில் கிடைக்கும். அதான் சொன்னேன், ஃப்யூச்சர் பிளான். அது பேர்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட மற்றவங்களை அனுசரித்து போய்க்கிங்க. எல்லாத்துட்டும் பேச்சில் நீங்கள் செய்கிறது, நீங்கள் சொல்கிறத செஞ்சே ஆகணும், கம்பல்சரி வேண்டாம். ஒரு ஐடியா அப்படி இருக்குதுமா பண்ணலாமான்னு ஒரு ஐடியா கேட்டுட்டு அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போய்க்காங்க. மற்றபடி இதுலேயுமே கொஞ்சம் சிக்கனமாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் பார்த்துங்க, செலவு சூழ்நிலையை பொறுத்து அனுசரித்து பண்ணிக்கோங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த கூட்டு தொழில் பண்ணிங்கன்னா அது சாதகமாக இருக்கும். அதிலெல்லாம் எந்த தப்பும் இல்லைன்னு வச்சுக்கலாம். இதில் இன்றைக்கி உங்களுக்கு வரவை விட செலவுகள் கம்மியாக தான் இருக்குது. ஸோ லாபம் தங்கி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பெறப்பட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய நாளுக்குன்னு வச்சுக்கலாம். உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அன்பேலன்ஸ்டு டே. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிங்க. எல்லாத்திட்டையும் சண்டைக்கு இது போயிடாதீங்க. வம்பு சண்டையும் வேண்டாம், வெட்டி சண்டையும் நமக்கு வேண்டாம். ஓகேங்களா? அஸ்த நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அங்கங்கே எதிர்பார்த்தோட அலைச்சலுக்கு அதிகமான கூட அலைச்சல் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் மனம் தளர விடாதீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்தால் கூட எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையுமானா ஓரளவுக்கு ஒரு 50 to 60% சாதகமாக அமைஞ்சு அதனால் வெற்றி உண்டான வழி கிடைக்க போகுது. நன்மையே நடக்கும், கவலைப்படாதீங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல ஒரு நேற்றோட இன்றைக்கி ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல சிந்தனை வயப்படக்கூடிய ஒரு அருமையான நாள் இந்த சனிக்கிழமையில். நல்லதாக இருக்கணும். கடை பண்ணுவாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தை அனுசரித்து போய்க்கிங்க. எல்லாத்தையும் சகோதரிகள் உங்களை பேலன்ஸ் பண்ணி நடந்துக்குவாங்க. அப்பா அம்மா வகையில் உடல் நல்லாயிருக்கு. அம்மனி ஐயங்கூட்டமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்குது. ரைட்டா? வியாபாரம் தொழில் அமோகமாக இருக்குது. தொழிலில் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன சுணக்கங்கள் இருந்தால் கூட இருக்குது. சில பேர்த்துக்கு மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு பயணங்கள் வரக்கூடிய காலகட்டம் தெரியுது. அந்த பயணங்கள்னால உங்களுக்கு ஏதாவது தொழில் விரிவாக்கம், வியாபார விரிவாக்கம், வேலை நிமித்தமாக கொஞ்சம் அலைஞ்சால் கூட அலைச்சல்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பயனை தரக்கூடிய அலைச்சல் தான். எனக்கு கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. அதனால் கொஞ்சம் விரைய செலவுகள் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது. அது வீடை ஆல்ட்ரு பண்ணணும், இல்லை வண்டி வந்து சின்ன ரிப்பேரு, இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க, புதுசாக ஒரு தொழில் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு வேலைக்கு ஒன்று அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த ஜாப் நமக்கு ஒத்து வருமா, இந்த வியாபாரம் நமக்கு அங்கே சூட்டபுளாக இருக்குமா அப்படின்லாம் கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டுங்களா? மற்றவர் எல்லாத்தோடைய உங்களுக்கு ஒன்று சப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கி நலம் நிறைந்த வெற்றி நிறைந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அதை அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு லாபம் மிகுந்த நாள் அப்படின்னே கொஞ்சம் சொல்லலாம். ரைட்டுங்களா? சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதே மாதிரி தான். எல்லாத்திட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. ஓகே, கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பொண்ணு அப்படி தான் இருப்பாங்க. நாம் அந்த சூழ்நிலையை பொறுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தப்பு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கலாம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் பார்த்து ஒரே செலவு அதிகமாகக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி எந்த செலவு தேவையோ அதை மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. பணங்காசை பொறுத்த வரைக்கும். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் பொருளாதாரம் முன்ன இருக்குங்காட்டி கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டால் காசு கொஞ்சம் மிச்சமாகும். பார்த்து உசாராக நடந்துக்கும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, கொஞ்சம் மனசுக்கு ஏதோ ஒரு வகையில் தெம்பு பிறக்கக்கூடிய ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குது. சுப காரியங்கள், வீட்டில் மங்களகரமான காரியங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடந்தால் அது அனுகூலமாக முடியக்கூடிய காலகட்டம் இருக்குது.
வியாபாரம் தொழிலை பொறுத்தவரைக்கும் சுணக்கம் இல்லை, ஓரளவுக்கு நிகர லாபம் ஓகே அப்படிங்கிற கண்டிஷன் தான் இருக்குது. வேலையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் இழுவரியாக ஒரு வெற்றிக்கு அதாவது காரியத்தை முடிக்கணும்னா கொஞ்சம் இழுவரியாக இருக்குதுன்னு வச்சுக்கல. ஒரே டைமில் ஒரு காலையிலேருந்து ஆரம்பித்து மதியானம் முடியுமா சாயந்தரம் ஆயிடும். அப்படிப்பட்ட சின்ன இழுவரி இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ஒரு சாதகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைச்சா கூட அதில் கொஞ்சம் சில அலைச்சலும் இருக்குது. அது அந்த மகிழ்ச்சி செய்தியோ சுப செய்தியோ அதுக்காக கொஞ்சம் அலைச்சலுடன் வெளியூர் பயணம், கொஞ்சம் சிறு தொலைவு போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. போயிட்டு வாங்க, அது ஒன்றும் தப்பில்லை. நல்ல செய்திக்காக ஒரு மாப்பிள்ளை பற்றி பொண்ணை பற்றி விசாரிக்கணும் போயிட்டு தானே வரணும். ஒரு வராத கடன் வருதுன்னா போய் கேட்டு தானே ஆகணும். இதெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் தான், அதுக்கெல்லாம் போயிட்டு தான் வரணுங்க. மற்றபடி உங்களுக்கு பொருளாதார மேம்பாட்டை பற்றி ஒரு சிந்தனை இன்றைக்கி அதிகரிக்கும். எப்படி லாபம் பண்ணலாம், எப்படி குடும்பத்தை கொஞ்சம் முன்னேற்ற பாதை கொண்டு வரலாம்னு ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து போகிற எல்லாம் சப்போர்ட் இருக்கா, ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற மாதிரி மைனஸ் ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு மட்டும் சின்ன தொந்தரவுகள், கைகால் வலி, கைகால் குடைச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெருசாக தொந்தரவுலாம் பெருசாக இல்லைங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டிங் டே, ஆதரவான சூழ்நிலை கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, ஒன்றும் தப்பு இல்லை. அன்னதானம் பண்ணக்கூடிய காலகட்டம் இருந்ததுன்னா சில பேருக்கு கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணும். இல்லாத மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் புண்ணியத்தை சேர்க்கலாம்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட காலகட்டம் சில பேருக்கு அமைஞ்சிருக்கு. விசாகனத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஓரளவுக்கு வெற்றி தரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அனுசம் நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மாறுபட்ட சிந்தனையினால் வெற்றிக்குண்டான வழி, சுப செய்திக்குண்டான வழி நல்லாவே கிடைக்கும். அலைச்சல் இருக்குது அதே டைமில், இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அனுசம் நட்சத்திரக்காரர்களை கேட்டையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் மற்ற நாள் விட கொஞ்சம் மனத்தன்மையில் கொஞ்சம் மாறணும். மனத்தன்மையில் எப்படிங்க, கொஞ்சம் ஏனதானே இருப்பீங்க, இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு வச்சுங்களேன். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பணம் காசு கொஞ்சம் காயில் பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா விசாகமாகட்டும் அனுசமாகட்டும் கேட்டையாகட்டும் கொஞ்சம் அன்னதானம் பண்ணுறதுக்குண்டான பார்த்து பண்ணுங்க. இது கொஞ்சம் அப்படி வருது செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்குன்னு நாள் அவ்வளோதான் வச்சுக்கலாம். நல்லாவே நல்லாயிருக்கும். நல்லது விளைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி என்பர்களை நேயர்களை முருகா, இன்றைக்கி என்ன தொழில் பண்ணாலும் சரி, என்ன வியாபாரமோ அல்லது எப்படி கொடுக்கல் வாங்கல எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு மெயினாக காசு பணத்தை பற்றி திங்கிங் அதிகமாக இருக்குது. பொருளாதாரத்தை மேம்பட வைக்கணும்ப்பா, அதில் எப்படி முன்னேற்றம் பண்ணலாம், ஒரு சீட்டுக்கு சேர்த்தலாமா, எப்படி எங்கெங்கே சேவிங் பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றிய சிந்தனைகள் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டு பணத்தில் நினச்சி கொண்டு போயிடுவோம் அப்படின்னு இனம் புரியாத கவலைகள் கூட சில பேருக்கு மனசுக்குள்ள வரும். அங்கே சீட்டு போட்டு நடத்தாம விட்டானா, அதாவது ஒரு இன்வெஸ்ட்டும் பண்ணணும் ஆசை இருக்குது, அந்த ஆசை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொன்னால் பயமாகவும் இருக்குது. இப்படி ரெண்டும் கலந்த ஒரு மனநிலை உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குன்னு வச்சுக்கல. இப்பேற்பட்ட தெளிவில்லாத மனநிலையில் நீங்கள் தெரிஞ்ச ஆள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணால் கூட அதுக்கு 1க்கு 2 டைம் கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு குடும்பத்தில் ஆலோசனை பண்ணிவிட்டு அப்புறம் தெளிவு பெற்ற பின்பு நீங்கள் காசு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரைட்டுங்களா. அதே சமயத்தில் இந்த வார விஷயத்தில் அம்மனி ஐயனுக்குள்ளே கொஞ்சம் மன இறுக்கம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுவீங்க, அவனி அதை விட எங்கள் மச்சான் மட்டும் பரவாயில்லைங்க அப்படிம்பாங்க. உங்கள் மச்சானை பற்றி எனக்கு தெரியாது, எங்கள் மச்சம் பரவாயில்ல அப்படி நீங்கள் மாற்றி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இணக்கமாக கொஞ்சம் மன இறுக்கம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால் மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது. ரைட்டுங்களா. அவங்க சொந்தக்காரர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் சொந்தக்காரர் ரெக்கமெண்ட் பண்ணி, இதனால் மன கசப்பு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்க கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. ரைட்டுங்களா. மற்றவர்களுடைய என்ன அவங்களாம் தொழில் பண்ணால் நடத்துவாங்களா, நம்ம பணத்தை நம்பி கொடுக்கலாமா அப்படின்னு பணத்தை பற்றியான சிந்தனை அதிகமாக இருக்கிறது இவ்வளோ பேச வேண்டியது இருக்குது. ஒருவருடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு வச்சுங்களேன். ரைட்டா. என்னென்னா இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் கொஞ்சம் சில பேருக்கு இருக்கும். ஒரே டைமில் பல வேலைகள் வந்து முடிச்சே ஆகணுங்கிற நெருக்கடியும் இருக்குது. ஆனால் அந்த அலைச்சலுக்கு அந்த ஆதாயம் கிடைக்கும் காட்டி அதெல்லாம் பற்றி உற்சாகமாக தான் செயல்படுவீங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கேன். மற்றபடி உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே பல பேர் புரிஞ்சுக்குவாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று நினச்சா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். அந்தளவுக்கு ஒரு நல்லா தெரியுது. மூலமஸ்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே இன்றைக்கி மாறுபட்ட சிந்தனையினால் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்குது. ஒரு முடிவெடுக்க முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். தெளிவு கிடைக்காத நாள் அப்படின்னே கொஞ்சம் சொல்ல முடியுதுங்க. போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போய்க்கும். ரைட்டா. பொருளாதாரம் மேம்பட வேண்டியது முக்கியம். அதுக்காக அம்மனிக்கிட்டே அங்கிட்டு சண்டையை போட்டுக்கூடாது. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுலேயும் சின்ன தெளிவு பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை சேமிப்பு கரைஞ்சு போகக்கூடிய காலகட்டம் உத்திராடத்தை கொஞ்சம் அதிகமாக தெரியுது. உஷாராக நடந்துக்கும். நல்லது விளைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி ஓரளவுக்கு சாதகமான சூழல் நல்லாயிருக்கு. தொழில் வியாபாரத்தில் அமோகமாக இருக்குதுங்க. வேலையிலும் சுணக்கம் ஒன்றும் கிடையாது. மற்றபடி உங்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, எந்த செயலை செஞ்சாலும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ரைட்டுங்களா. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பயண தூரம், அதாவது இந்த ஒரு வேலை விஷயமாக கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய சூழல், அதுவும் அப்படி பயணங்கள் போகங்காட்டி நீங்கள் யோசனையிலே இருப்பீங்க. சும்மா வெட்டி அலைச்சலப்பா, சும்மா அங்கேங்க அப்படி மாதிரி மனசுக்குள்ள சோர்வுத்தன்மை வந்தால் கூட அந்த சோர்வுத்தன்மையை அக்கறை தூக்கி போட்டுருங்க. இந்த பயணம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் தரக்கூடிய பயணமாக சில பேருக்கு அமைய போகுது. வீக்கெண்ட் ஜேர்னி
இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் யுவர் எக்கனாமி அப்படின்னா என்ன மீனிங்? அது அப்படித்தான் வருதுங்க. இதில் நல்ல பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான அலைச்சல்களுடன் கூடிய பயணங்கள் சில பேருக்கு அமையுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், புரிஞ்சுட்டிங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு சில சிந்தனைகள், மாறுபட்ட சிந்தனைகள், ஒரு மனுஷனை சந்திக்க போகிறீங்கன்னா அவரை பற்றியே திங்க் பண்ணி அவரை பார்த்து என்ன பேசணும், நம்மகிட்ட என்ன அவர்கிட்ட நம்ம எப்படி காரியத்தை சாதகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையிலே போவீங்க. நல்லதே நடக்கும், கொலைப்படாதீங்க. மற்றபடி குடும்பத்தார் உங்களை வீட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களை எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாமே உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி தான் பயணத்துக்கு போகிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை பற்றி எல்லோரும் எந்த ஒரு நெகட்டிவும் சொல்ல மாட்டான்னு வச்சுக்கலாம். மற்றவர்கள் உங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் அது அலைபாயக்கூடிய இதுதான், இவர்கிட்ட இதை கேட்கலாமா, அவர்கிட்ட அதை கேட்கலாமா அப்படின்னு கொஞ்சம் அலைபாயும், ரைட்டுங்களா? மற்றபடி ஒன்றும் பெருசாக உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கு. குடும்பத்தில் அந்யோன்யத்துக்கு பஞ்சமே இல்லை. அதை சொன்னாமே அப்புறம் அந்த அளவுக்கு இருக்கிறப்ப உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங், அது வெளி வட்டாரமாக இருந்தாலும் சரி, உள் வட்டாரமாக இருந்தாலும் சரி, புரிதல்கள் நல்லா ஏற்பட்டு நல்ல இணக்கமான நாள் அப்படின்னே சொல்லாங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் பல நெருக்கடிகள் இழுபறியாக இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக பேச்சு வழக்கில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும், ரைட்டுங்களா? மற்றபடி ஒன்றும் பெருசாக தொந்தரவு ஒன்றும் இல்லைங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தன்னு பண்ணாதீங்க. கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கும் காரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். நல்லது உழைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோன்னே சிந்தனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? வியாபாரத்தை நோக்கியும் வேலையை நோக்கியும் அல்லது தொழிலை நோக்கியும் சிந்தனை அப்படியே இருக்குது, ரைட்டா? இன்றைக்கி யாரையும் நம்ப மாட்டேங்க. நம்ம வேலை, நம்ம வியாபாரம், நம்ம தொழில், நம்ம போய் முன்னாடி நின்று செய்யணும் அப்படின்னு படப்படம் எந்திரிச்சு சாப்பாடை கட்டிட்டு கிளம்பிடுவீங்க. ஸோ உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம், ஊதியம், சம்பளம், லாபம் எல்லாமே உங்களுக்கு அமோகமாக கிடைக்கும், ரைட்டா? யாரையும் நம்ப மாட்டேங்க. சரி, நம்ப மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வந்தாங்கன்னா வேலையாட்டம் வேலை செய்ய சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் உழைப்பை இன்றைக்கி உண்மையாக கொடுப்பீங்க. டல்லாக இருக்க மாட்டேங்கன்னு வச்சுங்களேன், சுறுசுறுன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி துருதுரும் இருக்குங்காட்டி உங்களை பார்த்துட்டு மற்றவங்க என்ன எப்பவுமே ஒரு மாதிரி கொஞ்சம் மத்தியானம் போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வருவார், இன்றைக்கி ஆள் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு தன்மை மற்றவங்களுக்கு பளிர்னு வெளிப்படும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் பூர்வீக சொத்துக்களை பிரச்சனை இருந்தால் கூட அதில் ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. அதுலேயும் லாபம் தரக்கூடிய ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில பேர்த்துக்கு சொல்லாமல் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் கூட வரும். அந்த வெளியூர் பயணங்கள் எப்படி சண்டே லீவ் போயிட்டு வந்துடலாமா, நாளைய நாளை பற்றி இன்றைக்கே சிந்தனை பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட வெளியூர் பயணம் உங்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை பண்ணிவிட்டு ஒரு முடிவெடுப்பீங்க. அப்பேற்பட்ட காலகட்டம் சில பேருக்கு நல்லா இருக்குது. வியாபாரம், தொழில் சார்ந்த கொஞ்சம் பயணங்கள் வந்தால் கூட அதுலேயும் நல்ல லாபம் கிடைக்கூட உயர்வு தரக்கூடிய ஒரு முன்னேற்றமான வழி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அப்படி இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு லாபங்கள் நல்லாவே இருக்குங்காட்டி சேமிப்பு பற்றிய ஒரு சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். நம்ம அம்மனிக்கு ஐயனுக்கும் மாற்றி என்ன வாங்கணும், வீட்டுக்காக தேவையான பொருள் வாங்கணுமா அப்படின்னு இருக்கிற காசை வச்சு சந்தோஷமாக இந்த வீக்கெண்டை கழிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா சமாச்சாரமும் அனுசரித்து போய்க்குங்க ரெண்டு பேருமே. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த செயல்பாடு இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த சோர்வுகள், டயர்ட்னஸ் எல்லாம் நீங்கி இன்றைக்கி கொஞ்சம் மனசுக்குள்ளேயே ஒரு புதிய மனிதன், புதிய உற்சாகம் பிறந்த ஒரு மனிதனாக இன்றைக்கி மிளிர போகிறீங்க குடும்பத்திலே. அம்மனுக்கு அப்படித்தான், ஐயனுக்கு அப்படித்தான். குடும்பத்தில் மற்ற எல்லாமே நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஓகேங்களா? வேறு ஒன்றும் சுணக்கங்கள் ஒன்றும் இல்லை. எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படங்காட்டி உங்களுக்கே ஒரு உத்வேகம் தனியாக கிடைக்கும், சரிங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. சதயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு உயர்வான நாள், நம்பி செய்யலாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் தப்பு இல்லைங்க. புரட்டாதையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் நல்ல உங்களுக்கு சப்போர்ட் டே அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். நல்லதே நடக்கும் எல்லா இடத்துக்குமே. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமான அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். நல்லது உழைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மீனராசி நேயர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு எண்ணங்கள் வலுப்பெறக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு வியாபாரம், தொழில் சார்ந்த அல்லது வேலை சார்ந்த அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கும். எப்படின்னா புதிய வியாபாரம் பண்ணலாமா, புதிய வேலைக்கு இது போயிடலாமா, இந்த வேலையை வெளியில் போய் செஞ்சால் 10 ரூபா சம்பளம் அதிகம் கிடைக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு ஒரு சிந்தனை, அல்லது பார்ட் டைம் ஜாப், இல்லை நாம் ஒரு வீட்டிலேயே வேலையை ரெசிமெண்ட் தொழில் பண்ணலாமா, இப்படி பல்வேறுபட்ட மாறுபட்ட சிந்தனைகள். பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணணும், பணம் நல்லா சம்பாதிக்கணும், அது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்வழியில் நீங்கள் சிந்தனை பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட நல்ல நண்பர்களை, நல்ல உறம்பர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும். எல்லாம் பாசிட்டிவ் வைப் தான். பாசிட்டிவ் வைப்னால உங்கள் சிந்தனைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான எண்ணங்கள் வரப்போகுது. தப்புன்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு பகைவர்களாக இருக்கக்கூடிய, உங்கள் முன்னேற்ற தடையாக இருந்த பல பேர் காணாமல் போயிடுவாங்க இன்றைக்கி, ரைட்டா? உங்களுக்கு எகென்ஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதுவும் ஏப்ரல் 19ஆம் தேதி இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு சனிக்கிழமையில் உங்களுக்கு வந்திருக்குது காலகட்டம் நல்லாயிருக்கு. ஏன்னா 4 கிரகம் 4 வகையில் இருக்கான்னு சொன்னோம்ல, இன்றைக்கி நல்லா எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சில பேருக்கு திடீர்னு குலதெய்வத்துக்கு போகணும், ஒரு வேண்டுதல் வச்சுருக்கணும், பொங்க வச்சுட்டு வருவோம் அப்படின்னு ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது.
எல்லாத்து விஷயத்திலும் எல்லா செயல்களிலும் ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் வேலையில் மட்டுமல்ல, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனிக்கு ஐயனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்பா அம்மா கிட்டையும் சரி, குழந்தை குட்டியும் சரி, இல்லை ஊரில் அப்பா அம்மா இருந்தாலும் மாமனார் மாமா யாராக இருந்தாலும் சரி, போய் பார்த்துட்டு வருவோமா, போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்று பாசம் ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான இருக்குது, இக்கட்டெல்லாம் எதுவும் கிடையாது. சுபகாரியம் மங்களகரமான காரியமாக கூட சில பேருக்கு அலைச்சல்கள் அங்கங்கே இருக்கும். போயிட்டு வாங்க. நல்ல விஷயத்துக்காக அலைச்சல் சொல்லக்கூடாது, ஒரு விஷயத்துக்காக கன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக போகிறேன்னு வச்சுக்கலாம். போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. புதுவிதமான முயற்சிகள் எது பண்ணாலும் சரி, உங்களுக்கு நல்ல அனுபவத்துடன் கூடிய ஒரு அற்புதமான நாள். தன்னம்பிக்கை உற்சாகமாக பஞ்சமே இருக்காது, அமோகமாக இருக்கலாங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு அப்படியே தாட்ஸில் வந்துகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட நல்ல எண்ணங்கள் தாட்ஸ் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். கவலையப்படாதீங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை இல்லைங்க. தொழில் வியாபாரத்திலே சுணக்கம் கிடையாது, லாபத்துக்கு பஞ்சம் இல்லை, அமோகமான நாள். ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அங்கங்கே கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் கூட கொஞ்சம் மனம் விட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்குவீங்க. குடும்பத்திலையும் சரி, வெளிவட்டாரத்துலேயும் நல்ல நட்புகள்னால, இனிமையான நட்புகள்னால மனம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. முதல்ல புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி எல்லாமே ஒரு புதிய நாள், இன்றைய நாள் அப்படின்னு நீங்கள் நினச்சி இன்றைக்கி நாளை தொடங்கலாம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. நண்பர்களை, சகோதர முருகா, அந்த கன்க்ளூஷன் பாயிண்டில் சில விஷயத்தை சொல்லணும்னு டெய்லி நினைக்கிறதுங்க. ஆனால் சொல்ல முடியாத சொல்லவே மாட்டிக்கிறேன். என்ன தான் பண்ணுறது சொல்லு, எல்லாம் முருகன் செயல். ஏப்பா முருகன் இப்படி பண்ண என்ன பண்ணுறது அப்படின்னு மனசில் முருகன் வேண்டிக்கிட்டுங்க. நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறக்கு உண்டான வேலையை பண்ணுறேன். போயிட்டுங்களா. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.